ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் முடிஞ்சு நம்ம ஊர்லேருந்து இன்றைக்கி கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் மாமனார் மாமியார் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்ப சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி நாள் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது இந்த விலாகில் பாருங்கள். நீங்கள் இந்த விலாக் பார்த்துட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் திருவிழாலேருந்து எல்லாமே கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்பீங்க, இதுக்கு அப்புறமும் வரும். தரமான வீடியோவில் இறக்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி அடிக்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காட்டில் இந்த கருணக்கிழங்கு அது அது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி வந்துட்டாங்க அல்றதுக்கு. அந்த வேலைக்கு இப்போ எல்லாம் போயிட்டுருக்காங்க. கிழங்கு அல்ல மாட்டேன் இவங்க வெயிட் நான் ஏற்கனவே இப்போ ஒரு ஷோல்டர்லாம் பிடிச்சி வச்சுக்க அப்படி விளையாண்டு லோகேஷை தமுத்துன்னு எனக்கு இந்த கை தூக்கவே முடியலங்க. ஒரே அமுத்து என்னை தள்ளி விட்டுருச்சு கீழே. இவ்வளோ வெயிட்டாக இருக்கு பார்த்து நானும் ஒருத்தமாக தூக்கிட்டேன். நான் தூக்குனா கை கல்லாம் வலிக்க ஆரம்பிச்சேன். கிலோ வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா. ஆனால் உங்ககிட்ட இந்த காயை வந்து 4-5 பீஸாக போட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு சந்தையில் வைப்பாங்க. நாங்கள் 5 பீஸாக கொடுக்குறோம். 5 ரூபா தானேப்பா கிலோ. இவர் வேறு பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. இல்லை இப்போ இருக்கதான் இப்போ பாம்பு இருக்கிற வரைக்கும் பார்த்து எடுத்து இப்போ 4 நாள் 2-3 நாள் ஆயிடுச்சு. தூக்கியே தலையில் பொறுமையாக வைக்கணும். டங்குன்னு கிஷோரை உங்கள் தாத்தா கூப்பிட்டு வந்துட்டாருன்ட்டு தூக்கி தலை டம்மு டம்முன்னு வச்சு ஒரு நாளைக்கு அவன் பையனுக்கு வேலை செய்ய தெரியாது விட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு. இல்லை கெட்டு போட்டு தனியாக பிரிச்சிடணும். இது நல்லா இருக்கா? அழுகி போன மாதிரி இருக்குல்ல? ஆமாம், அது மட்டும் தான் போடக்கூடாது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் விதைக்கு தான் உங்களுக்கு விதைக்கா கறி போட்டோம்னா அப்படி இருக்கும். குளம் இருந்தால் மட்டும் போடாதீங்க. விதைக்கு எடுத்துட்டு போகிறாங்களா? விதைக்கு விற்கிற கிழங்கு முன்னே போயிட்டு நான் வேற விற்கிற கிழங்கு நினைச்சு சொல்லிட்டு இது விற்கிற கிழங்கு விற்கிறதால வாங்கிட்டு போய் அவங்க விதைக்கு போடுறாங்க. அதே 5 ரூபாய் போடுறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. யார் வாங்குறாங்க? 17 ரூபாய் கொடுத்தாங்க மண்ணா. அது முன்னே விற்றுருக்கோம், இப்போ விற்றாங்க. இதெல்லாம் நமக்கு இருக்கா? இதை கருணை கலங்குறாங்க. அப்போ சேனை கணக்குனா எதுங்க? அங்கே இதே கிழங்கு 2 பேர் சொல்கிறாங்களே. சேனை வந்து புளிகர்நாடா இது மாதிரி இருக்கும். ஆனால் மொத்தத்தில் 2 ஒரே கிழங்கா? வேற வேற கிழங்கா? கிழங்கு எப்படியாச்சு. ஓகே, வெளிச்சிருக்கா இல்லைன்னா பிளாஸ்டிக் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வாத்துக்கறி மட்டன்லாம் எடுத்துக்கணுமா, அதை வந்து சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ நாட்டுக்கோழிக்கு ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு வச்சியாமா? பசி தாங்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நமக்குள்ள பாதி நேரத்துக்கு இப்போ அரை மத்தியானத்துக்கு சாப்பிட்டு பழகிடுச்சு. ஒரு அடி இருக்கு எடுத்து வச்சிட்டேன். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நம்ம காட்டு வெங்காயம் தான். இஞ்சி வந்து கடையில் வாங்குது, பூண்டு கடையில் வாங்குது, தக்காளி வெங்காயம் நம்மளுது. இப்போ வந்து காட்டில் பச்சை மிளகா போட்டுருக்குமாம்மா? இப்போ என்ன போட்டுருக்கீங்க? என்ன வைக்க போறீங்க? கடலக்காய். மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45,000க்கு நான் வந்து விற்றுட்டேன். சிறப்பு வந்து நம்ம வதக்கிட்டு நம்மளோட ஸ்டைலில் பண்ணலாமா? கருவேப்பிலமா எங்க இருக்கு? சரி சரி, அந்த காது போகணும் அந்த மூளைக்கு. அப்போ வேணும்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதக்கி வச்சு இதில் வந்து நம்ம மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள் எல்லா மசாலாவும் சேர்த்துடலாம். எங்கள் தம்பி தேங்காய் திருவுறாங்கன்னு பாரு. தேங்காய் திருவு சொல்லியிருந்தேன். இந்த தேங்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து பொட்டுக்கடலை சேர்க்க மாட்டேன். இதே எங்கள் மாமியார் வைக்கிற மாதிரி தான் பொட்டுக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துவாங்க. இப்போ சிக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரும் எங்கள் தம்பி கிஷோருமே
அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து கோழி வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ இதை கழுவி நம்ம வந்து ஒரு விசில் விடணும். குக்கரில் விசில் விட்டோம்னா கரெக்டாக எங்கள் மாமியார் வந்து ஆட்டுக்கல்ல தான் ஆட்டிடுவாங்க. அப்புறம் கறியை வணக்கி குழம்பு வச்சிட வேண்டியதுதான். எந்த குண்டாலும் எந்த கறி வைக்கிறதுன்னு தெரியல. வாமா ஏமா நல்ல பழம் தான் நல்ல பழம் அப்பே சாப்பிட்டு கேட்டியா இல்லையா? நல்ல பழமா பார்த்து வாங்கிட்டோம். ஓகே, இப்போ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கறியை ஃபஸ்ட்டு வணக்கி விட்டுறலாம். மசாலா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் தான் சாப்பாடு ஆக்கிட்டு இருந்தாங்க, அந்த பாத்திரம். அதனால தான் கருப்பு இருக்கும். அந்த பாத்திரத்துக்குமே எங்கள் மாமியார் மாட்டாமல் இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கேஸ் இல்லை. சோபிகா பிறந்தப்பே நம்ம கேஸ் வாங்கணும். ஏப்பா அப்பதான் கேஸ் வந்துச்சு. ஒரு வருஷம் சோபிகா பிறந்தப்பதான் கேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் வீட்டில் கேஸ் வந்து நம்ம மசாலா உள்ள ஊற்றிக்கலாம். கறி நல்லா வெந்துடுச்சு. அதனால தான் அடுப்பு பாத்திரம் தான் இந்த மாதிரி கருப்பு அது எங்கள் ஊர் சைடு இருக்கிறவங்களுக்கு அது பழக்கம். நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு புதுசாக என்னடா கலர் செட்டி வச்சுருக்காங்கன்னு தோணும். அதனால் சொல்கிறேன், அடுப்பில் செஞ்சது அப்போலாம். எப்பயுமே அடுப்பில் தான் செய்வாங்க. தண்ணி கொண்டு வா. எதில் நான் அந்த முறையில் அந்த வரிசட்டிலே பிடிச்சிட்டு வா. கொஞ்சம் குழம்பு ஆகிறவங்களுக்கு எப்பா கொஞ்சம் குழம்பு நாளைக்கு சேர்த்து வைக்கிட்டுமா? நாங்கள் அவ்வளோ ஒரு வேளை சாப்பிட்டு கிளம்பிடும். அப்புறம் இந்த குழம்பு மட்டும் கொதிக்க வச்சுட்டு கறி வணக்கிடலாம். இந்த குழம்பு மட்டும் உள்ளே இருக்க ஒரு அடுப்பு இருக்குது, அந்த அடுப்பு வச்சுக்கலாம். காலையில் சாப்பாடு மத்தியானம் ஆகிடுச்சு. தம்பி ஒரு கொஞ்சம் கூட கொண்டாங்க. தண்ணி மாதிரி தான் தண்ணி மாதிரி தான் வைக்கணும். கொதிச்சா சரியா போயிடும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா ஒரு 10 நாளைக்கு ஒரு மாட்டேங்குது. ஆமாப்பா, நாட்டு கோழி குழம்பு வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் பண்ணும். காரக்காய் வளைஞ்சிருக்குல்ல, இந்த கரண்டியோட நினைவு காயா எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, எங்கள் அம்மா என்ன ரோட தொட்டு அடிச்சு கட்டி இன்னுமே ஞாபகார்த்தமும் வச்சுருக்கோம். அதனால தான் இது வளைஞ்சிருக்கு. எங்கள் அம்மா சாத்திருக்காங்க. இந்த கரண்டி இன்னும் வச்சுருக்கோம். நான் அடிவான எங்கள் அம்மாட்ட. சரி, அப்புறம் கொதி வரட்டும். இங்கே வந்து இந்த தூக்கி அங்கே வச்சுக்கலாம். எங்கே வச்சு அந்த கார்டு இருக்கு. எப்படி இங்கே வச்சு இது வந்து ஏன்தான் நான் இங்கே எடுத்து வந்துடலாம். சரி, கொதிக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து கறி வதக்கிடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு போட்டுருமா? தம்பி அங்கே உப்பு எடுத்துட்டு கொதிக்கிறதுக்கு நம்ம கறி வணக்கி போட்டு சாப்பிட்டா எடுத்துட்டு போயிருமா? எல்லாமே எடுத்துட்டு போயிரு. இந்த பாத்திரம் ஒண்ணுமே யூஸே பண்ணல. அப்படியே கவுத்துரு. எவ்வளோ தூரம் தூத்தப்போ வரையா? நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தோம்? ஒரு 2 மணிக்கு படுத்துருக்குமா? கிஷோர 2 மணிக்கு இருக்கும்ல. 2 மணிக்கு படுத்துட்டு காலைல நாங்களே 7 மணிக்கு எழுந்துச்சு. 7:30 இருக்கும். 8 மணியா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க எத்தனை மணிக்கு? 11 மணி இருக்குமா? பாப்பா 12 மணி இருக்குமா? 10:30 மணி. எப்படி தானா இருந்துச்சிங்களா? சத்தம் யாரோ சத்தம் கேட்டுச்சு. மாடு விட்டுட்டு இருந்தோம். அப்போ பண்ணிச்சு வந்தேன். இப்போ சாந்து ஊற்றிக்கலாம். மசாலா தண்ணி, அந்த தண்ணி எடுக்கணும். அம்மாடி ஏதாவது வாங்கி போட்டு வச்சுக்க. நைட்டி யாருது? நைட்டி யாருக்கு? எது நைட்டி? நைட்டியா? என்னதான் பாப்பா? யாரு நைட்டி இருக்கும்? இப்போ நீங்கள் போ, நான் பார்த்தே இல்லையே பாப்பா. இது நானே இப்போ வீடு கிளீன் பண்ணுறப்ப செல்ஃபில் அடியில் இருந்துருக்கு. 2-3 தடவை தான் போட்டிருப்போம் போல. அப்புறம் தான்
நல்லா பொரிச்சதும் மசாலா போட்டுரும். இது போட்டுடலாம், கறி எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான். இது வந்து 2 கோழி, ஒரு பெண் கோழி ஒரு ஆண் கோழி, ஒரு சேவல் ஒரு கோழி தானே. ரீசன் சொன்னாங்கன்னா போய் விட்டுருங்க, அப்பதான் வண்டி மெயின்டைன் பண்ண முடியும், இல்லைன்னா ரிப்பேர் ஆயிரும். கம்மியாதான் 1000 ரூபா 1500 ஆகும், அவ்வளவுதான். என் வண்டி அப்படிதான் ஆகும். மசாலா நல்லா வணங்கி கறி கொட்டிடலாம். போயிட்டாங்க. இந்த வருஷத்து இன்னையோட உங்க கிளம்பலாம். எங்க டாடி வந்துட்டாங்களா? கிளம்பலாம். என்னம்மா போதுமா? அந்த கருப்பு சட்டியில தூக்கி போட்டுரு. எதுக்கு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கு? நம்ம வீட்டுல கேஸ் வந்து எத்தனை வருஷம் ஆகி போச்சு. பாப்பா வயசாகுது. கேஸ் வந்து எங்கம்மா கருத்துணி? ஏமா கருத்துணி எங்கம்மா? கருத்துணி அம்மா எடுத்துட்டு போயிடுச்சா? அது துண்டு கட்டிக்கிற துண்டு இல்ல வைக்கல. கறி ஆகாதுல்ல? கறிலாம் ஆகாதுப்பா, குழம்பு தான் ஆகும். வெறும் கிண்டுறதுக்கு வாட்ட வரல. இது என்ன தேச பால் பீச்சு கொண்டு போய் ஒழுங்கி இருக்குது. நீங்க மிதிச்சிட்டீங்களாடா? ஆமா மிதிச்சிருக்காங்க. இல்லப்பா, ஏற்கனவே அப்படிதான் இருந்துச்சு. சாம்பார் இது கறி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு. குடிச்சா உடம்புக்கு நல்லது, குடிச்சா கோழிக்கு நல்லது. சுட்டுமா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து பண்ணியாச்சு. சாப்பிட போகிறோம். சாப்பிட்ட உடனே கோயம்புத்தூர் கிளம்ப போகிறோம். 3 கரும்பு கட்டி எடுத்துட்டு போய் அங்கே திங்கிட்டு குழம்பு எடுத்துட்டு வா. சாப்பிடு. சாப்பிடுமா? வெட்டி வச்சிருக்க பாரு. 2 கரும்பு எடுத்து வண்டியில் போட்டு போனா கரும்பு தின்னாம ஜீரணமாயிக்கும்.